ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நான் இனிமேல்ட்டு இந்த சேனலில் வந்து கொஞ்சம் கரெக்டாக எபிசோடாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே உள்ளே வந்து என்னமோ பண்ண சொல்கிறானுங்க, என்ன பண்ண சொல்கிறானுங்கன்னு தான் தெரியல. இது என்னதுங்க, மார்க்கெட்டுன்னு இருக்குது. இருங்க, மார்க்கெட்டில் போய் பார்க்கலாம். ஓ, இந்த பொருளாக நம்ம வாங்கணும் போல். இந்த பொருளெல்லாம் வாங்கி விற்று நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொருளாக வாங்கிக்கலாம் போல். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு $50 இருக்குது. என்ன வாங்குறதுன்னு தெரியலையா? சரி இருங்க, சீரியலை வாங்கிடலாம். அடுத்து வந்து இந்த ஸ்லைஸ் பிரெட் ஒன்று இருக்குது, இதையும் பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டுருவோம். ஓகே, இதை கொடுங்கடா ஃபஸ்ட்டு. பைத்தியற பசங்களா, இவனுங்க வந்து பொறுமையாக கொடுப்பானுங்களா இல்லை டக்குன்னு வந்துருமான்னு தெரில. ஓ, அரை வயிட்டுக்குது, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அரை வயிடுச்சு, எப்படின்னு தெரில. டைமிங் வரும்னு பார்த்தேன், டக்குன்னு நிறைய வயிட்டு, பரவாயில்ல. ஓகே, இது எடுத்துன்னு போய் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கலாம். இதோ இந்த ஷெல்ஃபில் தான் அடுக்கணும் போல். எப்பட்றா அடுக்குது? ஒரு 50 ஒன்றுனா வைக்கணுமா? அட பாவி, இது என்னங்க, நம்ம லைனாக ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா அடிக்க வச்சிடலாம். எப்பா நாங்கள் இத்தனை இருக்குது ஒரே இதுவில். ஸ்லைஸ் ப்ரெட்டு $11 தான். இதுக்கே எத்தனை ப்ரெட் வந்துருச்சு பாருங்களா. ஓகே, இது தூக்கி நம்ம டஸ்ட்பினில் போட்டுருவோம். அடுத்து இது வந்து சீரியல் தான். இதை எடுத்துன்னு போய் கரெக்டாக இருக்கணும். சீரியல் வந்து கண்டிப்பாக எல்லாம் சாப்பிடுவானுங்க, அதனால் சீரியலை வந்து இங்கே கொஞ்சம் முன்னாடியே வச்சுக்குவோம். என்னங்க இங்கேயே வைக்க சொல்கிறானுங்க. சரி, ஏதோ ஒன்று கீழே பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். பரவாயில்ல, இதுலேயும் எக்கச்சக்கமாக வந்துருக்கு. இதையும் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருவோம். ஃபஸ்ட் நம்ம ப்ரைஸை மாற்றணும், அதுக்குள்ளே எவனா வந்து தூக்கின்னு போயிட போகிறான். இவனுங்களே ஏதோ ப்ரைஸ்லாம் மாற்ற சொல்கிறானுங்க, நம்ம எவ்வளோவுக்கு மாற்ற முடியும்னு தெரியல. அப்படியே அதிகமாக மாற்றி விட்டுடலாம். இருங்களா, ப்ராஃபிட் $0 தானா? இருங்க, நம்ம வந்து ஒரு 40 இல்லை வேணாம், ஒரு $30 போடுவோமே, இல்லை 35 போடுவோம், கரெக்டாக இருக்கும். $11 இது, ஒரு 35 போட்டு விட்டேன். ப்ராஃபிட் ஒரு $34 வரும். ஓகே, அடுத்து சீரியலுக்கு வந்து பயங்கரமான ப்ரைஸாக தான் வைக்கணும், ஏன்னா சீரியல்லாம் வந்து நிறைய பேர் வாங்குவானுங்க தான் நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் அதை வந்து மாற்றிடலாம். இது $2 இருக்குது பாருங்க. நம்ம வந்து இது ஒரு $40 போட்டு விடுவோம். ரொம்ப அதிகமாக தான் போடுறேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, வரட்டும் கஸ்டமர்ஸு. ஓகே, கடையை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். அடையே தம்பிங்களா, வாங்கடா டக்குனே. ரொம்ப அதிகமாக போட்டுக்கிறேன். அதோ ஏதோ ஒரு மேடம் போகிறாங்களே, என்ன எடுக்க போகிறாங்கன்னு தான் தெரியல. அஜிஜோ, ரொம்ப அதிகமாகுதுன்னு போகிறாங்க. அட பாவி, இருங்களாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரைஸை சேஞ்ச் பண்ணிடலாம். ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. இது $2 தானே இருந்துச்சு, நம்ம ஒரு $15 போட்டு விடுவோம். இல்லை இருங்க, ஒரு 25 போடலாம். இதுக்கு மேலாம் குறைக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெட்டையும் வந்து மாற்றி விட்டுறலாம். இத்து போன ப்ரெட்டை வந்து $35 நானே போட்டு வச்சுக்கிறேன். இது ஒரு 15 போட்டு விட்ருவோம். அப்படியே பைத்தியக்கார பசங்களா, இப்போயாச்சும் வந்து வாங்கி தொலைங்க, ரெடியே வாங்கடா. அட பாவி, என்னங்க ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான். அதோ இந்த மேடம் வராங்க. வாங்க மேடம். இது நாங்கள் பக்கத்தில் நம்ம கடை இருக்கு, இதுக்குள்ளே போக முடியாது போல். சரி, ஏதோ ஒன்று நம்ம கடையே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இவங்களும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையா. அட பாவி, என்னங்க இதுவும் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. டேய், என்னடா இது? அட பாவிங்களா, ரெண்டுமே எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு போயிட்டாங்க. ஐயோ, சரி இருங்களா, நம்ம வந்து கம்முன்னு ஒரு $5 போட்டுருவோம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு $5 போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லாபம் பார்க்கலாம். அது பாருங்கள், $5 போட்டதுமே எடுத்துட்டாங்க. ப்ரெட்டு காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா மாற்றிடலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு $5 போடுவோம். ரெண்டுமே $5 தான், வந்து வாங்கி தொலைங்கடா எப்பா. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பில்லு போட ஆரம்பிச்சிடலாம். இது எவ்வளோ இதுன்னு தெரியலையே, $5 தான் போட்டேன், எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இதில் ஏதோ என்ட்ரு பண்ணணுமா? எப்பா, $100 கொடுத்துக்குறாங்க, மிச்சம் மீதி $95 கொடுக்கணுமா? அட பாவியே, இவ்வளோலாம் கொடுத்தா நான் நாங்கள் பண்ணுவேன். ஓகே, நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து இவங்களை வந்து அமுச்சு விடுவோம். இது வர கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஓகே, இவங்களுக்கு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இவர் வந்து 2 சீரியல் வாங்கியிருக்காரு. ப்ரெட்டு யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரெட்டு நான் ரொம்ப அதிகமாக போட்டேன்னு நினைக்கிறேன் இதுலேயும். இருங்களா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெட்டோட ப்ரைஸை வந்து மாற்றிட்டு வந்துடலாம். கஸ்டமர் எக்கச்சக்கமாக குவிகிறாங்க, அப்படியே எல்லாம் சீரியல் தான் எடுக்கிறாங்க. ப்ரெட்டு எவனும் எடுத்து தொலைய மாட்டேங்கிறான். இதோ எடுத்துகிட்டு இருங்க. அப்படின்னா அதை மாற்ற தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். தலைவன் ஒருவேளை பணக்காரனாக இருப்பானோ. சரி, ஏதோ ஒன்று நம்ம வந்து இவருக்கு பில்லை போட்டுருவோம். இவருக்கு வந்து ஒரு $10 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அமுச்சு விட்றலாம். நெக்ஸ்ட்டு இவர் வந்து 3 வாங்கியிருக்காரு, $15. இவரும் கார்டு தான் பே பண்ண போகிறாரு போல். ஓகே, $15 அமுச்சு விட்ருவான். அடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. ஏம்மா கார்டு கொடுமா. கேஷா, சந்தோஷம். இது எடுத்து கொடுத்துக்குள்ளேயே ரொம்ப தலைவலியாக இருக்குங்க. ஓ, 10க்கு 10ன்னு கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகே, நீங்கள் போகலாம். அடுத்து இவரும் $15 வாங்கியிருக்காரு. தலைவரே கார்டு, அதெல்லாம் பார்த்தேன், கேஷை கொடுத்து நம்மளை சாவடிக்கிறதுல இருக்கானுங்க எல்லாம். $85 மிச்சம் மீதி தரணுமா? நம்ம வந்து டக்குன்னு கொடுத்து இவர் அமுச்சு விடுவோம். அடுத்து இவங்க ஒன்றே ஒன்று தான் எடுத்துருக்காங்க, ஏதோ ஒன்று எடுத்தாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். எடுத்ததும் ஒன்றே ஒன்று, இதில் கார்டு ஓர. அடுத்து இவங்க 2 பொருள் எடுத்துருக்காங்க.
எப்பா அடி என்னங்க இது ஃபஸ்ட்டு நாளே சும்மா கூட்டம் அள்ளுது. அட பாவி இது நாங்கள் ஒரே ஒரு டாலர் தான் மிச்சம் மீதி கொடுக்கணுமா? அது ரவுண்டாக 10 டாலர் கொடுத்தான்னு தெரில. நம்மள தலைவலி உருவாக்குறதுனே இப்படிலாம் பண்ணுறாங்க போல். இவருக்கு வந்து 5 டாலர் ஆயிருக்கு. 5 டாலர் போட்டு இவரையும் வந்து அமுச்சு விட்றலாம். ஓகே எப்படியோ முக்கால்வாசி பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்தாச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு $75 இருக்குது. டைமும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12 o'clock ஆக போகுதுங்க. அதாவது கேமு டைம்னு சொன்னேன். ஓகே நம்ம வந்து வேறு எதனா பொருள் அப்படியே ஆர்டர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து $200 கிட்ட தேவை போல். ஸோ நம்ம இதில் மார்க்கெட்டில் நல்லா இது பண்ணி தான் இது மேனேஜ்மெண்ட் போய் வாங்க முடியும். அதாவது இடத்தெல்லாம் கொஞ்சம் பெருசாகிக்கலாம். இவர் என்னமோ வந்துருக்காரு நம்ம பில்லு போகிறதுக்கு. இருங்க இவர்கிட்ட இடக்கு அமுச்சு விட்ருவான். ஓ மேடமா இது அடா பாவி பையன் நினச்சிட்டேங்க திடீர்னு. சரிண்ணா கருமமோ நம்ம வந்து அமுச்சு விட்றலாம். அடுத்து இவர் வந்து இப்போ தான் இவர் வந்தார். வந்தவங்களே திரும்ப வராங்க. $5 அமுச்சு விட்றலாம். பர்ஃபார்ம் செக் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறானுங்க. அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா பண்ண சொல்கிறீங்க? இது நாங்கள் லாக்கில் இருக்கு. ஓ இது அப்புறமா நம்ம திறக்கணும் போல். லாக்கில் வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல. இவங்க அதுக்குள்ளே என்ன தூக்கின்னு வந்துட்டுக்கிறாங்க. இருங்க இவங்களுக்கு வந்து பில்லு போட்டு அமுச்சு விட்ருவான். எப்பா பரவாயில்ல கார்டு கொடுக்குறாங்க. ஐயோ கார்டு சொல்கிறதுக்கு பதில் கீடுன்னு என்னவோ வளர்ந்துக்கிறேன். இன்னும் 4 பிரெட் தாங்க இருக்கேன். டக்குன்னு வந்து வாங்கி பண்ணாங்கன்னா நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஓகே நம்ம வந்து இருங்க பில்லை அந்த ப்ரெட்டே வந்து போடுவோம். இல்லை ப்ரெட்டு வேணாம் ஆயில் போடலாம். ஆயிலு பாஸ்தா சுகர் பவுட்ரு. ஓகே அடுத்து ஃப்ளோர் இருக்குது. இதையும் போட்டு விடுவான். காசா பணமா ஏதோ ஒன்று அடிச்சு விட வேண்டியதான். அவ்வளோதான். அது வந்து டெலிவரி ஆகட்டும். நம்ம அது வரைக்கும் வந்து பில்லு என்னடா டெலிவரி ஆயிடுச்சு. அட பாவியே நாங்கள் டைமே எடுக்க மாட்டேங்குது. தொட்டதும் டெலிவரி ஆகிடுது. எங்கேருந்து வரானுங்கன்னு தெரியலையே. மேலேருந்து இதெல்லாம் தூக்கி போகிறானுங்களாண்ணா. சரி ஏதோ ஒன்று நம்ம டக்குன்னு வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இருங்களா நம்ம கடையை மூடணும். நம்ம வந்து கடையை மூணாதான் இங்கே ஓரம் போட்டு வைக்கலாம். ஐயோ ஓகே இங்கே வச்சாச்சு. ஸோ நம்ம வந்து ப்ரெட்டு ஃபஸ்ட்டு விற்றுலாம். ப்ரெட்டு விற்று முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கடை மூடிட்டு அதுக்கப்புறமா ப்ரைஸ் வைக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே வந்து வாங்கிடுவானுங்க ஓசிலியே எல்லாத்தையும். நம்ம எல்லா பொருளையும் செட் பண்ணும்போதே. இன்னும் கொஞ்சம் ப்ரெட்டு தான் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. 4 தான் இருக்குது. இருங்க நம்ம காசு கொஞ்சம் குறைச்சி விடலாம். காசு அதிகமாகிறதுனால தான் வர மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஒரு $4 வச்சுருக்கேன். இப்போ வராங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போயாச்சும் வந்து தொலைங்கடா. ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன்டா. நஷ்டம் ஆகணும் பரவாயில்லன்னு போட்டுக்கிறேன்டா. வாங்கடா. அட பாவி என்னங்க மாயமாக மறைஞ்சு போகிறானுங்க. வந்து தொலைங்களாண்டா. இருங்க நம்ம சுற்றி முற்றி பார்க்கலாம் இந்த இடத்தலாம். பரவாயில்லையா கிராஃபிக்ஸ்லாம் வந்து நல்லா தாங்க இருக்கு. எப்பா என்னங்க இது ஊருக்குள்ளே இத்தனை பேர் இருக்கிறாங்களா? நான் ஒரு கடையை திறந்து போட்டு இங்கே ஓடி வந்துனுக்கிறேன். சரி இருங்க நம்ம கடைக்கே ஃபஸ்ட்டு போகலாம். ஐயோ கடைக்குள்ளே வேணா திருடம் போது யாராவது தூக்கின்னு போயிட போகிறான். கடையில் எவன்டாகிறதே அதோ வந்துட்டேன் சார். இருங்க அதுக்குள்ளேயும் யாரும் வந்துட்டுக்கிறாங்க. ஓகே ஒரே ஒரு ப்ரெட் தான் இவர் வந்து கார்டு தான் போட்டு விடுவோம். டக்குன்னு $4 எக்ஸ்ட்ரா போட்டான்னா ஒன்று தெரியலையே. சரி வேணாம் 4 போட்டு விடுவோம். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம். அடங்கப்பா இவர் எடுக்கிற ஸ்டைலில் பார்த்தீங்களா சைனா மூஞ்சி. சரி இருங்க நம்ம இவருக்கு பில்லை போட்டுருவோம். ரொம்ப தான் கலாய்க்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம வந்து $4 தான் இவரையும் அமுச்சு விட்றலாம். இருங்க $5 போட்டு பார்க்கலாமா? எனக்கு வர போட்டு பார்க்கணும் போலே தோணுதே. சரி இருங்க போட்டு பார்த்துடலாம். ஓ இன்கரெக்ட் பேமெண்ட் வந்துதா? நான் கூட அந்த ஆளை என்னை கழுவி ஊற்றுவான்னு நினச்சேன். இன்கரெக்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஸோ நைட் நேரமே பார்த்தீங்கன்னா ஆகுது 6 மணிக்கிட்ட ஆகிடுச்சி. இந்த பாருங்க சும்மா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே வேட்டையாக இருக்கு. இங்கே பாருங்களா சும்மா வந்துன்னு இருக்காங்க லைனா. ஆனால் என்ன ஒருத்தர் ஒரே ஒரு பொருள் தட்டுக்கிறாரு. அதுதான் ஒரே வருத்தமாக இருக்குது. ஓகே இவருக்கு $4 அமுச்சு விட்ருவோம். எப்பா 2 ப்ரெட்டுமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நிம்மதி. ஆமாம் என்னங்க அது அந்த மேடம் நேரத்துக்கு வராங்கன்னு தெரியலையே. ஓ ஒன்றுமே இல்லைன்னு தேடிட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க போல். ஓ இவங்க பேமெண்ட் இது கேஷாக கொடுத்தாங்களா? அதை பார்க்கவே இல்லை பாருங்கள். ஓகே $2 கொடுத்து அமுச்சு விட்றலாம். ஃபஸ்ட் நம்ம கடையை மூடிடலாம். கஸ்டமர்லாம் சும்மானே வந்துட்டு போகிறாங்க. ஸோ கடையை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வெளில இருக்க எல்லா பொருளையும் உள்ளே வந்து வைக்கணும். சரி ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது திறந்து வந்து வைக்கலாம். எங்கே வைக்கிறது? இது என்னன்னு தெரியல. சுகர் பவுட்ருன்னு நினைக்கிறேன். இதுங்க ஸ்டார்டிங்லேயே வச்சு விடுவோம் எல்லாத்தையும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய டப்பாவும் நல்லாயிருக்கு. பெரிய சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு எல்லாம் வருவானுங்க. இந்த மேடம்னாங்க க்ளோஸில் இருக்கிறத பார்த்துட்டு அப்படி திரும்ப போகிறாங்க. A few moments later. ஸோ ஒரு வழியாக எப்படியோ நம்ம எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா வச்சு அந்த டப்பாவெலாம் தூக்கி குப்பையில் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரைஸை மாற்றிடலாம். ஸோ ப்ரைஸு வந்து இருங்க இது எவ்வளோன்னு தெரியலையே. ஆவரேஜ் காஸ்ட் வந்து $1.15. இது வந்து நம்ம ஒரு $6 போடலாம் பரவாயில்ல. அடுத்து இது என்னதுன்னு தெரியலையா பாஸ்தா நினைக்கிறேன். ஆமாம் பாஸ்தாவே தான். இருங்க இதுக்கு வந்து எதனா ஒன்று போட்டு விடுவான். $1 தானே இது. ஒரு $5 இல்லை வேணாம் ஒரு $4 போடலாம் கரெக்டாக இருக்கும்.
ரொம்ப அதிகமாகலாம் போடக்கூடாது, அப்புறம் அவனுங்க ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டுவானுங்க. இது ஒரு $3 போடலாம். இதுவே ஆனால் போகிறது அதிகம் தான் நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு காசு வரணும். ஓகே, இது வந்து ஒரு $5 போட்டு விடுவான். ஆயில் வந்து எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும், அதனால் ஒரு $5 போட்டு விட்டேன். ஸோ நம்ம வந்து டே 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு கிட்டத்தட்ட $65 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்திருக்கு கைஸ். இந்த டே 1 வந்து ப்ராஃபிட்டாக $65 வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணிருவோம். கடையை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். எப்பா பயங்கரமான ஐட்டம்லாம் வந்திருக்கு. நைட்டோட நைட்டாக எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ கஸ்டமர் பாருங்க சும்மா அப்படியே பிச்சின்னு வர போகிறானுங்க. டே டக்குன்னு வாங்கடா டேய். இதை பாருங்களா இந்த டாக்ஸிக்காரன், ஏன்டா இங்கே கூறுகளை ஒருத்தர் நின்றுக்கிறேன், அச்சு தள்ளு போயினே இருக்கிறான் பாருங்க. இருங்க இங்கே நிற்கலாம். டேய் அட பாவி டேய் நோவு தோடா. அட பாவிங்களா, நாங்கள் இதே ஒரு மரியாதை இல்லை போலங்க நமக்கு. இவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட் ஓனர் நான் முன்னாடி நிற்கிறேன், வந்து நிற்பான்னு பார்த்தா இச்சு தள்ளுன்னு போயினே இருக்கிறான். கடையை வர ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன், ஒருத்தனும் இன்னும் வரல, என்னன்னு தெரியல. டேய் வந்து தொலைங்கடா. அட பாவியே, இதோ யாரோ வராருங்க. இந்த கடைலாம் என்னன்னா கடைனே தெரிலங்க, நிறையா கடை இருக்குது இதுலேயே, ஹோட்டல் போல். ஓகே, அடுத்து இது என்னதுன்னு தெரிலனா கருமமாக ஈஸ்ட் வில்லேஜு என்னென்னமோ இருக்குது. ஐயோ நம்ம கடைக்கு ஃபஸ்ட்டு போகலாம். நான் வர நம்ம கடையை விட்டு ஊரா முட்டை கடையெல்லாம் போய் பார்த்துன்னு கிடக்குறேன். ஓகே, இவர் வந்து ஆயில் தாங்க வாங்குறாரு. ஆயில் வந்து அதிகமாக தான் போட்டேன், $5 கிட்ட போட்டேன். டேய் அட பாவி, ஃப்ளோர் கூட வாங்கியிருக்காரு, வேறு லெவலு. நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பில்லை போட்டு அமுச்சு விட்ருலாம், $19. ஓகே, இவரை வந்து அமுச்சு விட்ருவான். இந்த ஃப்ளோரோட ப்ரைஸ் நான் மாற்றினா இல்லையான்னு தெரியலையே. மாற்றிட்டு இருக்கிறேன். ஓகே, அடுத்து இவங்க வந்து ஒரே ஒரு பவுட்ரு தான் வாங்கியிருக்காங்க. கேஷாக கொடுக்குறாங்களே, ஓ கரெக்டாக கொடுத்துக்குறாங்களா. ஓகே, அமுச்சு விட்ருவான். வேறு மாதிரி இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேல் பண்ணாலே நம்ம பணங்கரையெல்லாம் போலங்க. இதோ சொட்டை தாத்தா வராரு, சொட்டை அங்கிள் போல், தாத்தா இல்லை. இவர் ஃபஸ்ட்டு இதோ 2 ஐட்டம் நம்ம வாங்கியிருக்காரு. இருங்க இவர் வந்து பில்லை போட்டு அமுச்சு விட்ருவான். தலைவர் கார்டு கொடுத்துட்டாரு, நிம்மதி. அவங்க என்ன நம்பர் சொல்கிறாங்களோ அதை அப்படியே போட்டோம்னா அவ்வளோதான், ஈஸியாக வந்துடுது. அடுத்து இந்த ஆயா என்ன எடுக்க போகிறாங்களோ தெரியலையே. ஏமா தாயா வாமா டக்குன்னு. இது என்னங்க மேடமா சாரானே தெரியலையே. சரி ஏதோ ஒன்று நம்ம வந்து அமுச்சு விட்றலாம். எவ்வளோ, ஒரு $9. போயிட்டு வாங்க மேடம். அடுத்து இவர் சைனா மூஞ்சி தான் நம்ம தலைவர், பக்கத்தில் தான் இருப்பார். $11. பரவாயில்ல, நம்ம சொன்னது கேட்டுச்சு போல், எல்லாம் கார்டாகவே கொடுக்குறாங்க, நம்ம ஈஸியாக இருக்கட்டும்னு. இது என்னங்க ட்வின் பிரதர்ஸ், தலைவர் எங்கள் ட்வின்ஸு போல் ஒரே மாதிரியே ஒரே நேரத்தில் வந்துக்கிறானுங்க. இவர் மிச்சம் மீதி $1 கொடுத்து அமுச்சு விட்றலாம். அடுத்து இவர் என்ன வாங்கிக்கிறாருன்னு இல்லையா, எல்லாம் இந்த ஃப்ளோர் தான் வாங்குறாங்க. இது பாருங்களா, அந்த ஃப்ளோரை காலி ஆகிட்டுக்குது. அந்த மாவு வச்சு என்னென்ன பண்ணுவானுங்க தெரில. நம்ம வந்து மாவு கொஞ்சம் ஆர்டர் போட்டே ஆகணுங்க அப்புறமா. இந்த பாருங்க எவ்வளோ மாவு இருந்துச்சு, மொத்தமே காலி ஆகிட்டுக்குது. அதுக்குள்ளேயோ எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் நான் ரொம்ப கம்மியாக வச்சிட்டேனோ. இருங்க இது ஒரு $4 போட்டு விடலாம். இது வந்து ரொம்ப அதிகமாக வச்ச மாதிரி தோணுது இருக்கு. இல்லை ஒரு 4.5 இல்லை வேணாம், $4 கரெக்டாக இருக்கும். $4 போட்டுடலாம். ஸோ இப்போ ஆயிலும் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க தான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு $5 போடலாம். ரொம்ப அநியாயத்துக்கு அதிகமாக வச்சுக்கிறோம் போல். இது வந்து ஒரு $3. எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே வைக்கலாம். நான் வர பைத்தியக்காரனாட்ட ரொம்ப ரொம்ப அதிகமாக வச்சிடுறேன், கொஞ்சம் அதிகமாக வைக்காம. ஓகே, இவங்களுக்கு வந்து மிச்சம் மீதி $1 கொடுத்து அமுச்சு விடுவான். இவருனா எப்பா கொத்து கொத்தாக வாங்குறாருங்க, வேறு மாதிரி. இதே மாதிரியே வாங்கினாருன்னா அவ்வளோதான், வேறு லெவலு. நம்ம வந்து இந்த இடத்தையே ஃபுல்லாக பெருசாக்கிக்கலாம். இவர் நாங்கள் கார்டு கொடுத்துருக்காரா, அதை பார்க்காம நின்றுக்கிறோம் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இவர் வந்து 2 ஐட்டம் தான் வாங்கியிருக்காரு. கேஷ் கொடுத்துட்டாரு, மிச்சம் மீதி $1 கொடுத்து அமுச்சு விடுவான். ஐயோ $2 போட்டோங்க, அடா பாவியே. ஸோ $1 ஓகே அமுச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இவங்களும் ஒரே ஒரு ஐட்டம் தான் வாங்கியிருக்காங்க. இது என்னங்க எல்லாம் $1 கேட்குறாங்க, அடா பாவியே. $1 தான் நான் போனால் போதும் டிப்ஸ் கொடுத்தானான்னு தெரில. ஆனால் அவனா $1 இது பாருங்க, இதுலேயும் $1. என்னங்க பண்ணுறது நான், ஆடா பாவி. எப்பா இவர் கார்டு இவருமா, இவரும் கேஷாக கொடுத்துட்டாருங்க. இவரும் $1. இந்த $1 அப்படி என்ன இருக்குன்னு தெரில, ஆனால் அவனா $1 வந்துடுறானுங்க. ஓகே, நம்ம வந்து நம்ம ப்ராடக்டோட லைசன்ஸை ஃபஸ்ட்டு வாங்கிடலாம். ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு வந்து நமக்கு ஒரு $200 தேவை. நம்மக்கிட்ட ஒரு $170 தான் இருக்குது. அது ஃபுல்லாக விற்றா நம்ம வந்து $200 கிடச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபுல்லாக விற்றுட்டு டக்குன்னு அந்த காசை வாங்கிடலாம், அதாவது அந்த ப்ராடக்டோட லைசன்ஸை வாங்கிடலாம். இவர் கார்டு தான் கொடுத்துருக்காரு, $8 போட்டு அமுச்சு விடுவான். அடுத்து யார் வரப்போகுதுன்னு தான் தெரியல. ஏப்பா தம்பி வாப்பா தலைவரே, கொஞ்சம் வந்துட்டு போகிறது கடைக்கு எப்படியா, நாங்கள் வரமாட்டேங்கிறாரு. டேய் வந்து தொழிலா, டே லூசு போயிலையா. எனக்குள்ளே பூந்து போயிட்டாருங்க. அதோ இந்த மேடம் வராங்க. உள்ளே ஆல்ரெடி ஒரு தாத்தா போயிட்டாருங்க.
அடேங்கப்பா அண்ணா ஸ்டைலாக எடுக்கிறாரு பாருங்க. ஒரே ஒரு பொருள் தானே, சரி ஏதோ ஒன்று இதையாச்சும் வாங்குறாரே சந்தோஷம். $1 கொடுத்து அமுச்சு விடுவான். நெக்ஸ்ட்டு இவங்க என்ன வாங்க போகிறாங்கன்னு தெரியலையே, ஆயிலாக தூக்கி போட்டு வந்துன்னுக்குறாங்க. அவ்வளோதான், இவங்க வந்து கேஷ் கொடுத்துருக்காங்களா, $2. ஓகே அமுச்சு விட்றலாம். ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு, $200 வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லைசன்ஸை வாங்கிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் லைசன்ஸை வாங்கியாச்சு. வேறு மாதிரி இப்போ எக்கச்சக்க ஐட்டம் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக வந்திருக்கும் மார்க்கெட்டில். இங்கே பாருங்க, சீஸு, எக்கு, டீ பிளாக்கு, மில்க்கு என்னென்னமோ வந்திருக்கு. வேறு லெவலு. நம்ம வந்து இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி இதெல்லாம் வந்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம தலைவர் வந்து ஒரு 2 ஐட்டம் வாங்கியிருக்காரு. 2 பில்லை போட்டு அமுச்சு விடுவோம். நைட் நேரம் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல்ட்டு யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்க கஸ்டமர் வந்து போயிட்டுருப்பாங்க தூங்குறதுக்கு. எப்போ பரவாயில்லையா, 2 பேர் கும்பலாக வராங்க. ஃப்ரெண்ட்ஸு போல் 2 பேரும் அப்படியே ஒரே மாதிரியே பார்த்தீங்கன்னா வரானுங்க கை குத்துக்குன்னு. இவர் வந்து கேஷ் கொடுத்துருக்காருங்க. மிச்சம் மீதி $5 கொடுத்து அமுச்சு விடுவோம். நெக்ஸ்ட்டு இவர் ஆயில் தான். அங்கே ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. இன்னும் 2 ஆயில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து டக்கு டக்குன்னு நம்ம மார்க்கெட்லேருந்து எதனா ஒன்று ஆர்டர் பண்ணிடலாம். அதாவது நம்ம இந்த மில்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மில்க், எக்கு அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிடலான்னு சொன்னேன். ஓகே, இவர் வந்து ஒரே ஒரு ஆயில் அங்கே இருக்கிறது இன்னும் ஒன்று தான். அதையும் தூக்கின்னு வந்தால் என்னென்னு தெரில. இவருக்கு வேணும்னே ஒன்று எடுத்து நம்மளை கடுப்பேற்றுறதுக்குனே வராரு போல். இவருக்கு வந்து மிச்சம் மீதி $1 கொடுத்து அமுச்சு விட்றலாம். நைட் நேரம் இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. எப்பா இந்த பாருங்க, இந்த கூல்லாக்கா வந்து பார்த்துட்டு போகுது எதுவுமே காணோம் அப்படின்னு. ஓகே, நம்ம வந்து இவர் அமுச்சு விட்டு ஃபஸ்ட்டு கடையை மூடிடலாங்க. நைட் நேரம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா வராங்க, பரவாயில்ல. நம்ம வந்து கடையை மூடிய கொஞ்சம் பொருள்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். கடையை மூடியாச்சு. நம்ம முக்கியமாக ப்ரைஸை மாற்றணும். நான் ப்ரைஸை மாற்ற மறந்துடுவேனே. நம்ம வந்து சீஸ் 1, அடுத்து காஃபி தான் $55 அநியாயத்துக்கு. நம்மக்கிட்ட இருக்கிறது $30 கிட்ட தான். சரி, சீஸ் மட்டும் போதும். இல்லை சீஸ் வேணாம், நம்ம இது பண்ணிடலாம், எக்கு பண்ணிடலாம். ஏன்னா முட்டை வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க, அதனால் சீஸை கேன்சல் பண்ணிடலாம். எக்கு 1 இது போதும். ஸோ நம்ம வந்து ஒரு 9 மணிக்கு மேலே இதெல்லாம் வாங்க முடியாதான். ஏன்னா அவனுங்க வந்து ஷிஃப்ட் பண்ண மாட்டானுங்க, கடையை மூட்டுருவானுங்களா அவனுங்களும். நம்ம பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பொருள்லாம் வாங்கி அதுக்கடுத்தது இந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக்கி அப்கிரேட் பண்ணிடலாம். ஸோ பார்ட் 2 வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.